கல்லும் மணலும் தூக்கி தான் என் பசங்களை வளர்த்தேன். ஆனா கடைசி காலத்துல நான் பாத்துக்கிறதுக்கு ஆளே இல்லாம போயிட்டாங்கன்னு சொல்லும் போதெல்லாம் என் கண்ணே கலங்கிடுச்சுங்க. ரீசெண்டா பாத்தீங்கன்னா வெளியில போயிருக்கப்பதாங்க இவரை பார்த்தேன். அவர்கிட்ட போய் பேசணும்னு சொல்லிட்டு நான் கிட்ட போய் பேச ஆரம்பிச்சேங்க. ஐயா எதாச்சும் சாப்பிடுறீங்களா ஏன்னு சொல்லிட்டு கேட்டேன். தம்பி காலைல இருந்து எதுவுமே சாப்பிடாம தான் இருக்கேன், ஏன்னா முடிஞ்சா வாங்கி வந்து கொடுப்பான்னு சொல்லிட்டு சொன்னாரு. சரி நானும் பக்கத்துல போயிட்டு அவருக்கு ஏன்னா வாங்கி வந்து கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஒரு வாங்கி வந்து கொடுத்துட்டேங்க. அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சேன். ஐயா என்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டு கேட்டேன். தம்பி எனக்கு இடுப்பு எலும்பு உடஞ்சிருச்சுப்பா, எனக்கு வேலைக்கு போன இடத்துல 2 வருஷத்துக்கு முன்னாடி, அதனால நான் இங்கே தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னாருங்க. ஏன் ஐயா பசங்க யாரும் பாத்துக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு கேட்டேன். தம்பி என்னோட மனைவி இறந்ததுல நான் இங்க தான் இருக்கிறேன், என்னோட மனைவி இருந்திருந்தாங்கன்னா எனக்கு இந்த நிலைமை இல்லப்பான்னு சொல்லிட்டு சொன்னாரு. இது கேட்கும் போது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நிறைய பேர் பாக்குறீங்க மக்களே, ஒரு சப்ஸ்கிரைபர் கொடுத்துட்டு பாருங்க, அதுதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சரிங்க ஐயா உங்களுக்கு வேற எந்த உதவி தேவைப்பட்டாலும் சொல்லுங்க, தயங்காம கேளுங்க, நான் பண்றேன்னு சொல்லிட்டு சொன்னேன். இல்லப்பா தம்பி எனக்கு இப்போதைக்கு அந்த உதவி தேவையில்ல, நீ பண்ணதே போதுமான்னு சொல்லிட்டு சொன்னாரு. அதுக்கப்புறம் நானும் என் கையில் இந்த பணத்தை கொஞ்சம் அவர்கிட்ட கொடுத்து, ஐயா இது செலவுக்கு மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க, நான் கண்டிப்பா அடுத்த டைம் வந்தேன்னா வேற என்ன உங்களுக்கு உதவி பண்ணிட்டு போறேன்னு சொல்லிட்டு நானும் அங்கிருந்து சந்தோஷமா கிளம்பிட்டேங்க.